வணக்கம் நண்பர்களே! மாறன் வீரா சீரியல் செம்ம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்த்தோன்னா, நம்ம மாறனின் நாடகத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுறாங்க கண்மணின்னு சொல்லலாங்க. நம்ம மாறன் குளிர் காய்ச்சல் அது மாதிரி ஆக்ஷன் போடாங்க. அப்போ ராமச்சந்திரன் இது சரிப்படாது, டாக்டரை கூப்பிடுவான் அப்படின்னு டாக்டரை அழைச்சி வராங்க. அப்போ தான் நம்ம மாறன் சொல்லி கொடுக்குறாங்க டாக்டர்கிட்ட, என்ன பாருங்கள், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே கொஞ்சம் சின்ன பிரச்சனை டாக்டர், அதுக்காக தான் அவன் காய்ச்சல் மாதிரி ஆக்டிங் போடுறான். அப்போ ஒய்ஃபு கொஞ்சம் பாசமாக பழகுவா அப்படின்னு நீங்கள் இதுக்கு சரி, நீ காய்ச்சல் இருக்கிற மாதிரியே சொல்லிடுங்க, இல்லைன்னா குடும்பத்தில் பிரச்சனை வந்துடும் அப்படின்னு சொன்னேன். சரி, உங்களுக்காக நான் ஒத்துக்கிட்டேன் தம்பி அப்படின்னு அந்த இடத்துல மாத்திரை எழுதி டேப்லெட்டு கொடுத்துட்டு, இந்த பாருமா உள்காய்ச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுக்கு மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம கண்மணிக்கு எல்லாருமே சேர்ந்து நம்மளை ஏமாத்துறாங்க, நம்மளை நடிக்கிறாங்க. நம்ம கணவர் நல்லா தான் இருக்கார், ஆனாலும் இவங்க பித்தலாட்டம் தான் அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து எங்கள் 2 வார்த்தையும் சேர்த்து வைக்க அப்படின்னு சொல்லி பிரிச்சுறாருங்க. பிரிக்கிறதுக்குள்ள ஐடியா தான் இது அப்படின்னு வெளுத்தெடுக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான ஒரு பெரிய பரபரப்பு கட்டணம்னு சொல்லலாங்க. ஏன்னா நம்ம கண்மணி நம்ம ராகவன்கிட்ட நெருக்கமாக பழகணும் அப்படின்னு நம்ம ராகவன் ஒரு ஐடியா போட்டிருக்காங்க. எனக்கு குளிர்காய்ச்சல் வந்த மாதிரி ஷோ காட்டுவேன், அப்போது கண்மணி என்னை நல்லா பார்த்துக்கிடுவா, கண்மணிக்கு உள்ளுக்குள்ளே எனக்கு என் மேலே பாசம் இருக்குது, ஆனால் அதை வெளிக்காட்டாமல் இருக்கா, அந்த பாசம் வெளியே வர வைக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல குளிர்காய்ச்சல் மாதிரி போர்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கண்மணிக்கு என்ன பண்ண, இவங்களுக்கு ஏன் இப்படி காய்ச்சல் இருக்குது, என்ன பண்ணலான்னு தெரியாமல் இருக்கிறனால நம்ம ராமச்சந்திரன் கண்மணி ராகவன் இருக்கக்கூடிய அந்த ரூமுக்கு வராங்க. பார்த்துக்கிட்டு, ஐயோ இது சரிப்படாத காய்ச்சலாக இருக்க, என்ன பண்ணலாம், உடனே நம்ம டாக்டரை வர வைப்போம் அப்படின்னு டாக்டரை வர வைக்கிறாங்க. நம்ம மாறன் தனியாக டாக்டரை அழைச்சிட்டு போய் பேசுகிறாங்க. என்ன பாருங்கள், எங்கள் அண்ணனுக்கு பெரிய காய்ச்சல் ஒன்றும் இல்லை, அவன் ஒய்ஃபு கூட கொஞ்சம் பிரச்சனை, அவங்க 2 பேரும் கொஞ்சம் சேர்ந்து இருக்கிறதுக்கு தான் எங்கள் அண்ணன் இப்படி ஒரு ஸ்கெட்சை போட்டான். காய்ச்சல்னா மனைவிக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கணவர் மேலே பாசம் வரும்ல, அப்படி ஒரு பாசத்தை அவன் எதிர்பார்த்து தான் இதை செய்துட்டான். நீங்கள் அதனால் வசமாக மாட்டி விடாதுங்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், என்னப்பா வாரா இப்படி உங்கள் அண்ணன் செய்திருக்கானா, நான் இப்போ வந்துட்டு என்ன பண்ண, நீங்கள் வந்ததுக்கு காய்ச்சல் மாதிரியே, ஆமாம் அதுக்குள்ளே மாத்திரை என்ன எழுதி கொடுக்குறேன், போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அந்த இடத்துல கொடுங்க அப்படின்னு சொல்ல நேரம் அந்த நம்ம கண்மணிக்கிட்ட மருந்து சீட்டை கொடுக்குறாரு. நம்ம காய்ச்சல் உள்காய்ச்சல் இருக்குது, அதனால் பார்த்துடுங்க அப்படின்னு சொன்னோன்னே, இன்னும் நம்ம மாறன் ராகவன் ஓவராக ஆக்ஷன் போடாருன்னே சொல்லலாம். குளிர்காய்ச்சல் அப்படியே நடுக்கத்தில் இருக்கிற மாதிரி சோவா காட்டுறாரு. அப்போ தான் நம்ம கண்மணிக்கு இதெல்லாம் நம்மளை ஏமாத்ததுக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழ்ச்சி அப்படின்னு அந்த இடத்துல தெரிய வருது. வேணும்னி தான் இப்போ காய்ச்சல் வந்த மாதிரி நாடகம் போடுறாங்க. ஆனால் காய்ச்சலும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன என் கூட நெருங்கி பேச ராகவனையும் என்னையும் சேர்த்து வைக்க வீட்டில் எடுக்க முயற்சி தான் அப்படின்னு அந்த இடத்துல சந்தேகம் வருது. ஐயோ நம்ம அன்னைக்கு சந்தேகம் வந்தது மாதிரி இருக்க அப்படின்னு மாறன் நினைக்கிறாங்க. இங்கே இருந்தால் சரிப்படாது, நம்மளை வெளுத்தெடுக்கிறாங்க, எடுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே கணம் பார்த்தா நம்ம பிருந்தாவும் கார்த்தியும் பார்த்தோன்னா, பிருந்தா சொல்லிடுறாங்க, இந்த பாரு அக்கா, நாங்கள் வேணும்னு தான் நாங்கள் நீ கொஞ்ச நாளாக நீ அத்தாங்கூட ஒன்றா மாமா கூட இல்லை அதான் 2 பேர்த்தையும் சேர்த்து வைக்க தான் இப்படி ஒரு முயற்சிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. தோலை உரிச்சு விடுவேன், யாரை கேட்டு இப்படி ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, எங்கள் 2 பேர்த்தையும் சேர்த்து வைப்பேன்னு சொல்லி இது ஒரு பிரித்து வைக்கிறதுக்குள்ள ஒரு தவறான முயற்சி அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்தெடுக்கிறாங்க. இப்படி இனி யாரும் நடந்துக்கிடாதுங்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கண்மணி கோவப்படுறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம மது இருக்காங்க இல்லைங்க, அவங்க எப்படியாவது வீரா நம்ம மாறனை கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம வீராவுக்கும் மாறனுக்கும் கல்யாணம் நடந்திருக்க விஷயத்தையே இந்த கார்த்தி மறைச்சிடாப்புல. இது ஒரு பெரிய பூகமாக நிகழப்போகுதுன்னே சொல்லலாம். தீபாவளிக்காக 2 பேரும் சேமாக தான் ட்ரெஸ்ஸை பண்ணணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஏன் புருஷன் கூட இவ எதுக்காக சேமாக போடணும்னு நினைக்கிறா அப்படின்னு இல்லை, நம்ம வீரா மனசில் கொஸ்டின் வர நேரம் இல்லை. அப்போ நம்ம மாறன் எதுக்காக ட்ரெஸ்ஸை போடானா, கண்டிப்பாக ஸ்கூல் படிக்கிற நேரமே இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி தான் போட்டுட்டு வருவாங்க அப்படின்னு நம்ம வீரா கிட்ட அப்படியே பல்ட்டி அடித்து விட்டுறாங்கங்க. ஆனால் நம்ம வீராவுக்கு ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, எதுக்காக இப்படியெல்லாம் இந்த மனு நடந்துக்கிட்டா, அதுவும் இந்த மாறன் கூட ஸ்பெஷலாக ஒட்டி தெரியது மாதிரியே இவ பிளான் இருக்குது, என்ன பிளானாக்கும் இருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல குழம்பியே தவிக்காங்கன்னு
சொல்லலாங்க நம்ம வீரா. அதே நேரத்தில் பார்த்தோன்னா மது வந்து நம்ம வீரா வந்து நெருக்கமாக மாறன்கிட்ட வந்து நடந்துக்கிட்டாங்க. இதை வந்து நெருக்கமாக அவங்க தலைமுடியை கோதி விடுறது, மாறனுக்கு சட்டை காலரை வந்து கரெக்டாக்கி விடுறது, இப்படி வந்து கணவன் மனைவி வந்து செய்யக்கூடிய அந்த வேலைகளை செய்கிறாங்க. இதை பார்த்தோன்னே எதுக்காக இந்த வீரா வந்து இவ்வளோ தூரம் மாறன்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா அப்படின்னு வந்து கோவப்படுறாங்க கார்த்திகை கூட்டு. அதெல்லாம் இல்லை, 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்னால இப்படி நடந்துக்கிறாங்க. ஆனால் எதை பற்றி நீ வீராவை பற்றி மாறன்கிட்ட சொன்னாலும் மாறனுக்கு கோவம் வந்துடும், மாறனை பற்றி வீரா கிட்ட சொன்னாலும் கோவம் வந்துடும். அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொன்னால் ஃப்ரெண்டாக இருந்தால் ஏன் இந்த வேலையெல்லாம் செய்ய போகிறா, எதுக்கும் ஒரு லிமிட் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல மது வந்து கோவப்படுறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கார்த்திகை கையை மீறியே இது போக போகுது. அப்போ நெத்தி அடியாக வந்து குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. மது வந்து ஒரு பெரிய ஆட்டத்தை ஆட தான் போகிறாங்க இந்த ராமச்சந்திரன் குடும்பத்துக்கு. அப்படியே ஒரு இந்த சூடுபட போகுதுங்க. அதுதான் நடக்க போகுதுன்னே சொல்லலாங்க. பார்க்கலாங்க.